எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை யாராலும் எந்த காலத்திலும் மாற்றவோ திருத்தம் செய்யக்கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாரால முடியாது. ஆனால் அந்த சட்ட விதியை மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும், 5 தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னிலை கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் யார் போட்டியிட முடியும்? தங்கமணி, வேலுமணி போன்ற பணத்தை குவித்து வைத்திருப்பதுதான் அந்த பதவிக்கு வர முடியும். இதை எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு கட்சியுடைய தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காக இப்பொழுது நாம் மீட்பு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மீட்பு குழுவுடைய பணிகளை, செயல்களை, கடமைகளை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று மாவட்டங்களை அணுகின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நேரடியாக சந்தித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 50 ஆண்டு காலம் இன்னுயிலிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிய இயக்கத்தை இன்றைக்கு பணத்தால் மட்டுமே இந்த இயக்கத்துடைய நிர்வாக என்ற சூழ்நிலையை உருவாக்கியவர்களை கழகத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் நான் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று நாம் பொதுக்குழுவில் இதயபூர்வமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தையும் கல்லஞ்சம் படைத்த எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்தாரர்கள் ரத்து செய்திருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் நாம் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்ற தீர்மானத்தை ரத்து செய்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகிகள் இவர்கள் என்பதனை இன்றைக்கு நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆசை, அளவற்ற ஆசை. இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். காப்பாற்றுகின்ற சூழ்நிலையை நாம் உங்களுடைய உறுதுணோடைய நிறைவேற்றாமல் இருந்தால் அம்மா அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாம் செய்கின்ற நன்றியாக இருக்காது என்பதை எண்ணித்தான் இந்த மீட்பு குழுவை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். இந்த மீட்பு குழு இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் என்ன அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய கழகத்தினுடைய மீட்புகளுடைய உள்கட்டமைப்பு நிலைகளை உள்கட்டமைப்பினை பலப்படுத்த வேண்டும். அனைத்து நிலைகளிலும் கழகத்தினுடைய கிளைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும். ஊராட்சிகளில் கிளைக்கழகங்கள், பேரூராட்சிகளில் கிளைக்கழகங்கள், நகராட்சிகள் கிளைகள், மாநகராட்சிகளுடைய கிளைக்கழகங்கள், இப்படி பல்வேறு நிலையில் நம்முடைய கழகத்தில் அமைப்பு ரீதியாக இருந்த கிளைக்கழகங்கள் அனைத்தையும் நிறைவாக 100க்கு 100 உருவாக்க வேண்டும். அந்த பணியை நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய ஒத்துழைப்போடு கழகத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் முன்னின்று அந்த பணியை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற தகவலை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்மளுடைய தோழமை கட்சியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள், அந்த கட்சிகள் நம்ம கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, இந்த மீட்பு குழு ஒரு வளமான உள்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைவான நிர்வாகிகளை, பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அப்படி நிலையை நாம் ஏற்படுத்தும் என்றால் உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை எதிர்த்து நின்று வெற்றி பெற யாராலும் முடியாது என்ற நிலையை நாம் உருவாக்கலாம். அதற்காகத்தான் நாம் இப்பொழுது இந்த பணியை செய்திருக்கின்றோம். இன்றைக்கு நம் மாவட்ட கழக செயலாளரை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் சில நகர செயலாளர்கள், சில ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு பேரூராட்சி நிர்வாகிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள்.
இன்னும் நிறைவாக முழுமையாக நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பல்வேறு நிலைகளில் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யப்படுகின்ற பணி இருக்கிறது. அந்த பணியெல்லாம் நீங்கள் 100க்கு 100 நிறைவு செய்தால்தான், தேர்வு மூலமாக நிறைவு செய்தால்தான் நாம் முழு வீச்சில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்த இந்த 4.5 ஆண்டுகளில் அவருடைய தவறான கொள்கைகளினால் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஆட்சி இழந்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. 39 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சோம். ஒரே ஒரு இடம். எந்த இடம்? தேனி. அந்த தேனியைத்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் 3 முறை வந்தார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரே முறை தேனி தொகுதித்தான் வந்தார். அந்த தொகுதித்தானே செய்திருக்க நம்முடைய தோழமை கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று அவராகவே முடிவு செய்து அமைச்சர் பதவியை நமக்கு தர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொலைக்காட்சியில் பெயரும் வந்துவிட்டது. உடனே பழனிசாமி ஒரு 8-9 அமைச்சர்களை கூட்டு போய் எல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்து தடுத்து நிறுத்தினார். ஆக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மத்திய அமைச்சராக வருவதற்கு தடை போட்ட ஒருவர் தான் கழகத்துடைய பொதுச் செயலாளராக தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் வந்தது. நாங்களும் ஒரு வேட்பாளரை அறிவித்தோம். டிடி தினகரனும் ஒரு வேட்பாளரை அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் சந்தித்து நம்மளுக்கு எதிரி திமுகவை தோல்வியடை செய்ய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வேட்பாளரை ஆதரவு தர வேண்டும் என்று தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் வாபஸ் வாங்கினோம். டிடி தினகரன் வாபஸ் வாங்கிட்டார். என்ன நடந்தது? என்ன நடந்தது? கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. 1989 புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் போது 5 தொகுதிகளை ஈரோடு மாவட்டம் பெற்று தந்தது. அந்த அளவுக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்ன நிலைமை ஏற்பட்டது? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். திமுக வென்று வெற்றி பெறுகிறது. இதற்கு முழு பொறுப்பு, நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். திட்டமிடுவதில் கோளாறு இருக்கிறது. அரசியல் பயணத்தில் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களிடம் நம்பிக்கையை பெற வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு 3 முறை 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் முதலமைச்சராக தந்தார்கள். அம்மா அவர்கள் நான் திருப்பி தந்து விட்டேன். 3ஆம் முறையாக சின்னம்மா அவர்கள் தான் தந்தார்கள். அவர்களும் நான் திருப்பி தந்து விட்டேன். சின்னம்மா அவர்கள் என்னை எடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் பதவி தந்தார்கள். என்ன நிலைமை ஏற்பட்டது? முதலமைச்சர் பதவியை தந்தவரே அவர் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கொச்சையாக அவரை விமர்சனம் செய்தார். அதுதான் இவருடைய அரசியல் பண்பாடு. அரசியல் பண்பாடு அற்ற ஒருவர் இன்றைக்கு கழகத்தினுடைய தற்காலிகமாக பொதுச் செயலராக உட்கார்ந்து இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சட்ட விதியை மாண்புமிகு அவர் காப்பாற்றிய அந்த சட்ட விதியெல்லாம் தூக்கி தூர போட்டுவிட்டு நான் வைத்ததுதான் சட்டம், நான் வைத்ததுதான் சட்டம் என்று பொதுக்குழுவில் என்ன நடந்தது பார்த்தீர்களா? என்ன நடந்தது? நான் பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு திட்டத்தை வாசிக்க வேண்டிய 3வது நிகழ்வாக அதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திடீர்னு எந்திரிச்சு எங்களை எல்லாம் நீக்கியதாக அறிவிப்பு சரி தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்த்து போனா தண்ணீர் பார்த்தா கூட எரியிறானு புரட்சி
பேரறிஞர் அண்ணா எப்படி கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சகோதர பாசத்தோடு நடத்தினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் தாய் பாசத்தோடு கழகத்தை நடத்தினார்கள். இப்படித்தான் கழகம் 50 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக 29 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆளுகின்ற உரிமையை பெற்ற இயக்கமாக, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 29 ஆண்டுகள் ஆண்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கான உண்டு என்ற பெருமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுத் தந்தார்கள். அந்த பெருமை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு முடிபெற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி மீண்டும் புரட்சித் தலைவர் எண்ணப்படி, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணப்படி கழகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான், குறிக்கோள் தான், கொள்கையோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவரோடு இணைந்து கழக பொறுப்பாளர்கள் நீங்கள் முழுமையாக கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக உள்கட்டக்கூடிய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்களை தேர்வு செய்து எங்களிடம் தர வேண்டும் என்றும், அதோடு பூத் கமிட்டிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 300, 350 பூத் கமிட்டி இருக்கிறது. ஒரு வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கும் பூத் கமிட்டிகள் 18 பேர் நியமனம் செய்யப்பட வேண்டும். அப்படிதான் நாம் முழுமையாக எந்த தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், எந்த தேர்தல் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுகின்ற ஒரே இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இருக்கும் என்ற நிலை ஏற்படும். அந்த நிலையை மீண்டும் நீங்கள் உருவாக்கி, எப்படி பொலிவோடு தொண்டருக்கு கொடுத்த உரிமைகள் எல்லாம் மீட்டு எடுத்து அவர்களுக்கு மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் ஒரு சாதாரண தொண்டன் ஓபிஎஸ் முதலமைச்சராக வர முடியும் என்ற நிலையை உருவாக்கினார்கள். ஒரு சாதாரண தொண்டன் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான ஒருங்கிணைப்பாளர் நிலையை உருவாக்கி தந்தார்கள். அதே நிலையில் இங்கே கீழே உட்கார்ந்து இருக்கின்ற நீங்கள் நாளை மேலே வந்து உட்கார்கின்ற ஒரு சூழலை உருவாக்கினால்தான் நாங்கள் 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு எங்களுடைய உழைப்பை தந்திருக்கின்றோம். அதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களும் தலைவர் அவரும் எங்களுக்கு பல்வேறு பதவிகளை தந்துவிட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு கடமையாற்றுகின்றதன் மூலம் நம்முடைய தொண்டர்களை உயர்நிலைக்கு, உச்ச பதவிக்கு கழகத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை சொல்லி, அதற்கு உங்களுடைய ஆதரவை, நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டுகோளாக இருக்கு. காலதாமதம் இருந்தால் நீங்கள் அனைவரும் இருந்து நல்ல பல கருத்துக்களை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் தந்தமைக்கு, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி பல்வேறு கழகத்தினுடைய தோழர்கள் ஒத்துழைப்போடு உறுதுணையோடு சிறப்பாக நடத்திமைக்கும் எங்களுடைய நன்றியை, வணக்கத்தையும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து செயலாளருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகிக்கும் எங்களுடைய நன்றியை, வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.